ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வளகாப்பு பேக்ட்ராப்போட நெக்ஸ்ட்டு பார்ட் பார்த்துடலாமா? ஸோ கொஞ்சம் பழைய ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் இருக்குது. நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு. இதில் நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம 6 ப்ளூவும் 6 பிங்க்கும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் ஒரு 12 ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கோம். அதில் ப்ளூ கலரில் 6ம் பிங்க் கலரில் 6ம் பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கு. பெயிண்ட் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் ஃப்ளவர் மாதிரியே நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸ்டெம்மு ஃபுல்லாக டேமேஜாக தான் இருக்குது. ஒரு சில ஃப்ளவரில் மட்டும் ஸ்டெம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம ஃபெஃபிகால் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகுன்றதுனால க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கு. இது ஃபேப்ரிக் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் அப்படின்றதுனால க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது டச் பண்ணும்போது நல்லாவே சூடு இருக்கும். வேணும்னா வந்துட்டு நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேர் ஹேண்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளூ பிங்க் 2 ஃப்ளவர்ஸையுமே வந்துட்டு நம்ம மறுபடியும் ஃப்ளவர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி போரிங் பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அக்ரலிக் பெயிண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக்குங்கும்போது ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பார்க்குறக்கு நல்ல நீட்டாக ஃபினிஷிங் எஃபெக்ட் இருக்கும். நம்ம இந்த ஃப்ளார்ஸை வந்துட்டு பிளேட் டெக்கரேஷனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். பிளேட்டில் எப்படி அரேஞ்ச் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறோன்றத ஃபைனல் வீடியோவில் காமிக்கிறேன். டீட்டெயில்டு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.